ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் படிக்க போகிறவங்களுக்கும் என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டாம்பூச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க தானே இல்லையா? ஸோ பட்டாம்பூச்சியை பார்த்த உடனே உங்கள் இதழ்களில் வரக்கூடிய புன்னகையை விட அதிகமாக எது புன்னகைக்கும் அப்படின்னா உங்கள் கண்கள் புன்னகைக்கும். பட்டாம்பூச்சியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பட்டாம்பூச்சியை பிடிக்கும். ஆனால் அந்த பட்டாம்பூச்சி பிறக்கும் போதே பட்டாம்பூச்சியாக பிறக்குமா அப்படின்னா கிடையாது. அது முட்டையிலேருந்து வெளிவரும்போது ஒரு புழுவாக வெளியே வரும். ஓகேவா? ஸோ அது கம்பளி பூச்சி, இந்த மாதிரி நிறைய புழு வகைகள் இருக்குது. அந்த மாதிரி புழு வகையாக வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த புழுவாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை சுற்றி அதுக்கு வாய்க்கு கீழே ஒரு கோந்து முழி அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கும். அந்த உறுப்பு மூலிமா என்ன பண்ணும் அப்படின்னா, பட்டு நூல் மாதிரி ஒரு இலையை என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட உடலை சுற்றிக்கும். ஃபுல்லாகவே சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அப்படியே இருக்கும். அந்த ஸ்டேஜை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூட்டுப்புழு நிலை அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு உறங்கிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் அது இந்த கூட்டை விட்டு வெளியவே வராது. ஏன்னா தன்னை சுற்றி தான் ஃபுல்லாகவே கூடு மாதிரி கட்டிக்குது. அப்படிங்கிறதால அந்த கூட்டை விட்டு வெளியவே வராது. ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் அதுக்குள்ளேயே இருந்து அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை உடைச்சிட்டு பட்டாம்பூச்சியாக வெளிவரும். ஒரு சில பட்டாம்பூச்சி வகையில் ஒரு வருஷம் கூட அந்த கூட்டுப்புழு வடிவத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அது அந்த கூட்டை என்ன பண்ணும் அப்படின்னா காலால் உதச்சி தள்ளிட்டு வெளியே பட்டாம்பூச்சியாக பறந்து வரும். அந்த பட்டாம்பூச்சியாக பறந்து வர்றதை தான் நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குமே தவிர, அந்த புழுவாக இருக்கும்போதோ கூட்டுப்புழுவாக இருக்கும்போதோ யாருக்கும் பிடிக்க போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ புழுவை பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், காலால் மிதித்து கொள்வது, இல்லைன்னா தூக்கி போடுறது, பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அது ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிக்குது, தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணி அந்த கூட்டு நிலைக்கு போய் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, அந்த கூட்டை உடச்சிக்கிட்டு பட்டாம்பூச்சியாக அழகாக சிறப்பாக கலர் கலராக வெளியே வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களோட நிலையும். ஓகேவா? ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களோட நிலையும் அப்படியே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கோங்களேன். ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டை பார்த்துக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறது, அது ஃபுல்லாகவே அவங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு டைமே இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுத்து டைம் படிக்கிறதுக்கு டைம் பத்துமா? ஸோ இதை படித்தாலும் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா? இதுக்கு டைம் பத்தலை, அதுக்கு டைம் பத்தலைன்னு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருந்துருவாங்க. அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதே கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த புழுவாக இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளை யாருக்கும் பிடிக்காது, அருவருப்பாக இருக்கும். ஸோ அந்த நிலையிலேயே நம்ம செத்து போக வேண்டியது தான். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணணும், நம்ம அந்த கூட்டுப்புழு நிலைக்கு நம்மளை சுற்றி நம்மளே ஒரு வட்டம் போட்டுக்கணும். அந்த கூட்டிலேயே இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படித்து என்ன பண்ணணும், நம்ம இப்போ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்குது. குரூப் 4 எக்ஸாமுக்கு 1 இயர் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கூட்டுப்புழு மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த கூட்டுப்புழு எப்படி அதுலேருந்து வெளியே வராமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குள்ளேயே இருந்து பட்டாம்பூச்சியாக வெளிவருதோ அதே மாதிரி இந்த ஒரு வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு, ஓகேவா? ஸோ இப்படி அப்படின்லாம் இல்லை, எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களை சுற்றி ஒரு கூடை கட்டி இந்த வேலையெல்லாம் பண்ணுறது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு முக்கியமான விஷயந்தான். ஓகேவா? ஸோ அதை எப்படியுமே நம்ம தள்ளி வைக்க முடியாது. அப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டு கூடவே நம்மளோட அந்த எய்முக்காக படித்து அந்த கூட்டுப்புழு மாதிரி ஒரு தவ நிலையில் இருந்து என்ன பண்ணணும், நீங்கள் அரசு அதிகாரியாக வெளியே வரணும். அரசு அதிகாரியாக வெளியே வரும்போது தான் என்ன ஆகும், எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், எல்லாரும் ஒரு பெருமையான்னு சொல்லுவாங்க, நினைப்பாங்க. பட் இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்தால் என்ன ஆயிரும், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையோடு எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ கூட்டுப்புழு நிலைக்கு போய் என்ன பண்ணுங்கள், கூட்டை உடச்சிட்டு வெளியே வரணும், ஒரு பட்டாம்பூச்சியாக வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த காலங்கள் இந்த ஒரு வருஷத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக உங்களோட அந்த இலக்குக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியே வரணும். கூட்டுப்புழு உள்ளே இருக்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் படும், எப்படியெல்லாம் இருக்கும், எந்த மாதிரிலாம் அதோட உடலமைப்பு மாறும் அப்படிங்கிறது எதுவுமே வெளியே இருக்க யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் நீங்கள் படுற கஷ்டங்கள், நீங்கள் ஃபுல்லாக இந்த நைட்டு பகலாக தூங்காமல் படிக்கிறது, இந்த மாதிரி உடம்பு சரியில்லைனாலும் படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் படக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும் வெளியே யாருக்குமே தெரியாது. என்ன சொல்லுவாங்க, சும்மா எப்போ பாரு புக் எடுத்து வச்சு படிச்சுட்ருக்கா, வீட்டு வேலை பார்க்குறா, அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் படுற கஷ்டங்கள் எல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியாது. ஸோ அது தெரியணும்
அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து நீங்களாக அதை சொல்லி அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக ஆனதுக்கப்புறம் சொன்னால் தான் அது எல்லாரு காதலுக்கும் போய் சேரும். ஓகேவா? நான் இதை ஹவுஸ் ஒய்ஃபுக்கு மட்டும் சொல்லலை, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு நீங்கள் வீட்டிலேருந்தே ஃபுல் டைம் படித்தாலும் சரி, இல்லை ஜாப் போயிட்டு வந்து படித்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். இந்த ஒரு வருஷத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக உங்களோட இலக்குக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுங்கள். அதில் பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக படிங்க. ஃபுல்லாக உங்களை வந்து இதில் இன்வால்மெண்ட் பண்ணி கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஏன்னா 1 இயர் இருக்குது அப்படிங்கிறதால நிறைய இடத்துல அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கட் ஆயிரும். ஓகேவா? ஸோ எப்படியும் ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா கூட அடுத்தடுத்து போகும்போது அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் 1 இயரும் ஃபுல்லாக உங்களோட இலக்குக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. அப்போ கண்டிப்பாக நீங்களும் பட்டாம்பூச்சியாக சிறகடித்து பறக்கலாம். ஸோ நீங்கள் வந்து புழுவாக இருக்க போகிறீங்களா இல்லை பட்டாம்பூச்சியாக சிறகடித்து பறக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எதாக இருந்தாலுமே உடனே முடிவெடுத்து படிங்க. ஓகேவா? நீங்கள் வந்து அரசு அதிகாரி ஆகணும். அடுத்த இயர் எல்லா எக்ஸாமும் வருது. குரூப் 1 வருது, 2 வருது, 2A வருது, 4 வருது, எல்லா எக்ஸாமும் வருது. ஸோ எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக முடிவெடுத்துக்கோங்க. இதுக்கு தான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தான் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 1 இயரை ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஸோ எப்பயுமே ஒரு விஷயம், ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னையிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 2026 எக்ஸாமில், குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேர்வாவீங்க. 2027 அரசு அதிகாரியாக நீங்கள் வந்து வெளியே வருவீங்க. ஓகேவா? நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.